மறுபடியும் வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல தற்போதைய நிலைமை பத்தி நம்ம பேச போறோம். 12th மே மிட் நைட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆர்சிபி வெர்சஸ் டிசி மேட்ச் முடிஞ்சிருக்கு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷனுக்கு ஒரு பெரிய ஃபைட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் அவங்களோட பொசிஷன் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இட் இஸ் கன்ஃபார்ம். And SRH கூட I think they will make it through because they have a match with GT and Punjab. So ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட probably they'll make it into the playoffs. ஸோ இதெல்லாம் நம்ம அசம்ஷன். ஸோ இதில் ஏதாச்சும் மேபி பெருசாக நடக்கலாம். பட் பேசிக் அசம்ஷனாக நம்ம கேல்குலேஷன் பேசிஸ்க்காக நான் இந்த 3 டீம் வந்து இப்போ அசீவ் பண்ணிக்கிறேன். கேகேஆர், ஆர்ஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் வில் குவாலிஃபை ஃபார் த பிளே ஆஃப்ஸ் அண்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைட் ஃபார் த ஃபோர்த் பொசிஷன் ஆர் தேர்ட் பொசிஷன் மேபி டிபெண்டிங் ஆன் த என்ஆர்ஆர். ஸோ அந்த ஃபோர்த் டீம் யார் பிளே ஆஃப்ஸ்குள்ள போவாங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் பொசிஷனுக்கு இப்போ ரியல் கண்டெண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, எல்எஸ்ஜி அண்ட் ஆர்சிபி. ஸோ யூ கேன் சி ஸ்டில் டிசி வந்து எலிமினேட் ஆகல, ஜிடி எலிமினேட் ஆகல. பட் அவங்க ஜெயிச்சா கூட என்ஆர்ஆர் மேட்ச் பண்ண முடியாது. நம்மளோட கால்குலேஷனுக்காக நம்ம கண்ணுக்கு சிஎஸ்கே, ஆர்சிபி அண்ட் எல்எஸ்ஜி இந்த 3 பேர் ஒரு ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. இது வாட் வில் ஹேப்பன் 90% இதுதான் நடக்கும். ஸோ இப்போ என்னன்னா இவங்களுக்கான பெண்டிங் மேட்சஸ் என்னென்ன இருக்கு, என்ன சினாரியோ நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 பேர்த்துல சிஎஸ்கே ஸ்டில் ஹேவிங் த அப்பர் ஹேண்ட். பட் இதுல என்ன வேணா நடக்கலாம். அந்த சினாரியோஸ் நம்ம வந்து பேசுறப்ப ஸோ ஃபைனலி வி கோ ஃபார் வாட் ஆர் த பெண்டிங் மேட்சஸ் அவைலபிள். எல்எஸ்ஜிக்கு 2மே ஜெயிக்கணும். எல்எஸ்ஜி ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட மோஸ்ட்லி அவுட் தான். லக்னோ 2 மேட்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி கூட ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா நம்ம வெளியே போயிடுவோம். எல்எஸ்ஜி வந்து ஒரு மேட்ச் தோத்துட்டா கூட ஆர்சிபி தான் நம்மளுக்கு பிரச்சனை. இங்கே தான் ட்ரிக் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஆர்சிபிட்ட ஜெயிக்கிறோன்னா அகெயின் டைரக்டா என்ன, அப்படியே தோத்தா கூட வி ஷுட் நாட் லூஸ் மோர் தென் அ டிஃபரன்ஸ்க்குள்ள தோத்துட்டோம் ஏன்னா ஸ்டில் வி வில் ஒன்லி குவாலிஃபை. ஆர்சிபி வர இன்டென்ட்டே எப்படி வருவாங்கன்னா தே ஹாவ் டு வின் வித் அ பெட்டர் ரன் ரேட். சிஎஸ்கே ஜெயிக்கணும். இவ்வளோ பேச்சுக்கு இவனுக்கு போய் ஜெயிச்சிட்டானுங்கன்னா ஷுவரா இன்னும் இருக்கிற நெட் ரன் ரேட்டுக்கு இவங்க போய் ஆர்சிபி கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம இன்னும் ஷுவர். இல்லை ஆர்சிபி இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா தே ஆர் கெட்டிங் பெட்டர் மேட்ச் பை மேட்ச். நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மேட்ச் பை மேட்ச் நிறைய இன்ஜுரி, பிளேயர்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க. ஸ்டில் என்னதான் இருந்தாலும் அவங்க ஆர்சிபி, நம்ம சிஎஸ்கே. நான் எதாவது கான்ஃபிடென்ட்டாக பேசினா வெங்கி ப்ரோ எதாவது சொல்லுவார். ஸோ அதனால நான் எதுவுமே சொல்லலை. மேட்சும் வந்து பவுலிங் தான் ஜெயிச்சோம். அதுக்கு மேட்ச் ஜெயிச்சதும் பவுலிங் வச்சு தான் ஜெயிச்சோம். சரியா? அதுக்கு முந்தின மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்ல ஆடணும். இந்த மேட்சும் சேப்பாக்ல ஆடணும். நம்ம ஹோம் அட்வான்டேஜ் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவேல வந்து 6-2 தான் 5 மேட்ச் வின் ஸ்ட்ரீக் ப்ரோ. 5 மேட்ச் வின் ஸ்ட்ரீக் அட் சின்னசாமி. இட் நாட் பி ஈஸிலாம் இல்ல. பட் ஈஸி அவனுங்க பேசிக்கலி என்ன பிரச்சனைனா ஆர்சிபி வந்து டீம் காம்பினேஷனுக்கு பிடிச்சிட்டானுங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. கரெக்டா வில் ஜாக்ஸ் கொண்டு வந்து அங்கிட்டு இங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி டீம் காம்பினேஷன் மேட்ச் பண்ணிட்டானுங்க. இஃப் சப்போஸ் எல்எஸ்ஜி 2 மேட்சும் ஜெயிச்சிச்சுன்னா ஆர்சிபிக்கு அந்த மேட்ச் பிரயோஜனமே இல்லை. ஆமா, அப்போ நமக்கு ஜாலி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச்லாம் இன்னும் ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிருவான். ஸோ கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க ப்ரோ. 2ல ஏதோ ஒன்று ஜெயிச்சிருவான். ஸோ எஸ்ஆர்ஹெச் ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு எல்எஸ்ஜி 2 மேட்சும் ஜெயிச்சிட்டானா ஆர்சிபி கேன் பிளே ஸ்பாயில் ஸ்போர்ட். அப்போதான் நம்மளுக்கு பிரச்சனையே என்ன வரும்னா ஆர்சிபிக்கு அப்போ வந்து மேட்சை ஜெயிச்சா போது சிஎஸ்கேவோட குடியை கெடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும். பல்டான்ஸ் கிளம்புற மேட்ச் நல்லா ஆடலாம். மோஸ்ட்லி அவங்க லாஸ்ட் மேட்ச் எல்லாம் கொஞ்சம் நீட்டா ஆடுவாங்க. பார்க்கலாம் இந்த லீக்ல அவங்களுக்கு டபுள் டிஜிட் ஸ்கோர் வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது வெறி கொண்டு ஆடினா உண்டு. ஆனா நம்ம ரோஹித் சர்மா ஆடுறத பார்த்தா எனக்கு ஒன்றும் ஹோப்பே இல்லை. எனக்கு எல்லா டைமும் ரோஹித் சர்மா அவுட் ஆனோடனே ஒரு மீம் போடுவாங்க. ரோஹித் சர்மா இப்படி ஒரு புல் ஷாட் ஆடுவார், மேலே பார்த்துட்டு இருப்பாரு. மக்கள் மீது பந்து பட்டால் வலிக்கும் என்று வானத்தை நோக்கி அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அததான் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். 10 ரன் ரெக்வயர்ட் ரன் ரேட்ல நம்மால 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடல ப்ரோ அன்னைக்கு. அப்புறம் ஒரு போட்டோ காட்டுறாங்க, கேகேஆர் டக்அவுட்ல உட்கார்ந்திருக்காரு. இதுக்கு ஜெர்சியே வாங்கி போட்டுருந்துருக்கலாம். என்ன அவர் சைஸ்ல இருந்திருக்காரு. ஆனா நல்லா சாபட்டாஜ் பண்ற மாதிரி தான் தெரியுது. அது எப்படி பாண்டியா வந்து ஜெயிக்கலான்ட்டு சாபட்டாஜ் பண்ற மாதிரி தான் தெரியுது. எனக்கு சாபட்டாஜ் பண்றத விடுங்க, தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு இப்போ ஒரு இன்டர்வியூல ரோஹித் சர்மா. இப்பெல்லாம் வந்து ஹோம் மேட்ச்னு வைங்களேன், அதாவது இப்ப மும்பைக்கு ஹோம் மேட்ச்னா மேட்சுக்கு 1 hour முன்னாடி தான் வீட்டுல இருந்து வராராம் கிரவுண்டுக்கு. பிராக்டிஸ்லாம் வரது இல்லையா அவரு. எதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்? ஏண்டா எங்களுக்கு தெரியாது வித்தையா? ப்ரோ எதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்? ஐசிடி கேப்டனுக்கு எதுக்கு பிராக்டிஸ்?
இல்ல இப்ப இப்ப என்னன்னா கோலி இருக்கான்ல, கோலி ஐசிடி கேப்டனா இருந்துட்டு ரோஹித் சர்மாட்ட கொடுத்தாங்க. கோலி பிராக்டிஸ் வந்துருக்கூடாது. எதுக்கு அவன் தேவையில்லாம பிராக்டிஸ் போனான்? நானும் வரலங்க, நான்லாம் பிராக்டிஸ் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோலி இருந்திருக்கணும். இது வந்து குட்டி குஞ்சான் குளிர்விக்கும் பகுதி. ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணுவோம்னா, அங்க ஐசிசி மேட்சுக்கு போய் நானே உனக்கு எம்ஐல கேப்டன், நான் உன் பிராக்டிஸ் வரணுமா அப்படின்னு சொல்லி T20 வேர்ல்டு கப்ல ஹர்திக் பாண்டியா பிராக்டிஸ் போகக்கூடாது. ஸோ எல்லாம் பிராக்டிஸ் போகாதீங்க, இப்படி ஈகோலயே வாழுங்க. டீம் உங்களுக்கு நன்னா உருப்படும், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கோலி வந்து கமெண்டேட்டர்ஸை பற்றி கமெண்ட் பண்ணான்னு சொல்லி நம்மளும் திட்டினோம். இவன் வந்து என்ன பேச விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி. ஓகே, அது ஒன்று. ஓகே, நம்ம அது கோலி மேலே தப்பு சொன்னோம். இன்னொன்று என்னன்னா, கமெண்டேட்டர்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு வந்து வாயை வச்சாங்கன்னா எடுக்க மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. அவனோட இப்போ இவனுக்கு ரோஹித் சர்மாவோட கிரிட்டிசிசம் எங்க? ரோஹித் சர்மா இப்போ அவனோட இவ்வளோ போர் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கான்ல. கோலி இப்போ ஆரஞ்சு கேப் வின்னராக இருக்கான். அவனோட ஸ்ட்ரைக் ரேட் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, அவனோட ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவன் வீக்காக இருக்கான். ஓகே, இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, ஓகே கரெக்ட். ரோஹித் சர்மாவை எங்க இவ்வளோ கிரிட்டிக்கலாக கிரிட்டிசைஸ் பண்ணானுங்க? பண்ணிருக்கணும்னா கடந்த 7 வருஷத்துல ஒரு டைம் கூட பண்ணல ப்ரோ. அவன் இன்னும் இந்த சீசன் மட்டும் ஆடல, எப்பவுமே ஆடல. அவன் ஒரு தனி உலகத்துல வாழ்றான். அவனுக்கு இந்த விஷயம் வருதா, நம்ம ஒழுங்கா விளையாடலங்கிறது அவனுக்கு அவன் தனி உலகத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவனை சுத்தி யாருமே வந்து ஆமா சாமி போறவனு தான் இருக்கானுங்க போல. அப்படி தப்பி தவறி யாராவது பேசினாங்கன்னா பிராக்டிஸ் வர மாட்டேன், பிராக்டிஸ் வந்தாதான்டா இதெல்லாம் சொல்லி. இர்ஃபான் பத்தான் வந்து ஹர்திக் பாண்டியாவை கிரிட்டிசைஸ் பண்றான். ரோஹித் சர்மா பத்தி ட்வீட் போட்டு நீ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பத்தி பேசுறல்ல, ஹர்திக் பாண்டியா பத்தி பேசுற, ஓகே நியாயம், உனக்கு தைரியமா பேசுற. ரோஹித் சர்மா பத்தி போடு, ஏன் போட மாட்டேங்கிற? இல்ல யாருமே ஒன்னும் இல்ல. இன்னைக்கு சிஎஸ்கேல ஒரு 2 பால் டாட் ஆனாங்க. உடனே சுனில் கவாஸ்கர் என்ன தெரியுமா சொன்னா, ரன் ரேட் ஏறிக்கிட்டு இருக்குது. 2 பால் தான் டாட் பால். அதுக்கு அவன் கமெண்ட்ரியில சொல்றான் ரன் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் அப்படின்றான். ஏடா 2 பால் தான்டா டாட் பால் ஆச்சு, இதுக்கேங்கற? அங்க நேத்து மேட்ச் பாத்தியே? நேத்து ரோஹித் சர்மா என்ன ப்ரோ பண்ணிட்டு இருந்தாரு? நேத்து ரோஹித் சர்மா போடும்போது எக்ஸலென்ட் ஸ்ட்ரோக் எதுதோ பேசிட்டு இருந்தாரு. என்னடா பேசிட்டு இருக்க? நான் இது கேளுடா, நான் ஒன்னு சொல்றேன் பாரு. ரோஹித் சர்மா போன மேட்ச் ஒரு அவுட் ஆனா, அந்த பால் வந்து கொஞ்சம் ஸ்விங் ஆகி உள்ள வந்துச்சு. அதுக்கு என்ன சொல்லணும்? இவன் வந்து ஸ்விங்கை ரீட் பண்ணல, தப்பா ஆடிட்டான்னு தானே சொல்லணும். பால் பார்த்தீங்கன்னா அப்போ திருப்பி ரீப்ளே போடுறாங்க. பால் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் அப்படிங்கிறானுங்க. இப்படினே சொன்னான் சஞ்சய் மஞ்சுரேகர், இப்படினே சொன்னா மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். ஏதோ அதாவது சஞ்சய் மஞ்சுரேகர், சுனில் கவாஸ்கர் 2 பேருமே மும்பை லாபி ப்ரோ. மும்பை ரோஹித் சர்மா வந்து கப் வாங்கி கொடுத்துருக்காங்க. மும்பை பிளேயர் அப்படின்னா போதும், புடிச்சிருவானுங்க. புடிச்சு வாயை எடுக்கவே மாட்டானுங்க, ஃபுல் டைம் வாயை வச்சிருப்பானுங்க. நான் என்ன கேக்குறேன், மிஸ்டேக் ஹேப்பன்னா என்ன மிஸ்டேக் நடந்துச்சு? பால் ஸ்விங் ஆனதா? ரோஹித் சர்மாக்கு யாரை கேட்டு ஸ்விங் பண்ணாங்க, அதனாலதான் அவர் அவுட் ஆயிட்டாரு. மத்தபடி அவரு தப்பெல்லாம் கிடையாது. பவுலர் யாரை கேட்டு ஸ்விங் பண்ணா? இன்னொன்னு மிஸ்டேக்னா எப்பயாச்சும் நடக்கிறது திருத்திக்கணும், அதுதான் மிஸ்டேக். கடந்த 3 வருஷமாவே ஹையஸ்ட் கேப்டன் ஆவரேஜ் வந்து ஹர்திக் பாண்டியானா, நம்மளால என்ன பண்ணிட்டு இருந்தாரு 3 வருஷமா? ஹர்திக் பாண்டியாவே ஃபர்ஸ்டா விளையாடுறான். ஆனா அவன் தான் வந்து கடந்த 3 வருஷத்துல ஹையஸ்ட் ஆவரேஜ் as a கேப்டன் ஃபார் எம்ஐ. ஆமா, அவன் மோசமா விளையாடியே ஹையரா இருக்கான். அவனாச்சும் பவுலிங்ல போட்டு 1-2 விக்கெட் எடுக்கிறான்டா. இவன் ஃபீல்டிங்லயே இப்ப லாங் அனுப்ப கூடாது. சரி, நீ என்னென்ன ரூல்ஸ்? லாங் அனுப்ப கூடாது. அதான் ஃபீல்டிங் இல்லையா, இம்பாக்ட் பிளேயரை போட்டமே. இல்லடா, இப்ப ரோஹித் சர்மா வந்து ஆக்ஷன்ல விடுறான். அவன் சொல்லி அவன் ஒரு வீடியோ லீக் ஆச்சு, இதானே கடைசி டோட்டம் மட்டும்னு. அது மும்பைக்கு சொன்னானா ஐபிஎல் சொன்னான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து மேபி கேகேஆர் அவனை வாங்குறாங்கன்னு வச்சுக்குவேன். ரூல்ஸ் என்னென்ன? ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி கொடுக்கலாம், ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. ஃபீல்டிங் வந்தாருன்னா ஃபீல்டிங் லாங் நிறுத்தக்கூடாது. அடுத்தது அவுட் ஆனார்னா கமெண்ட்ரியில அவரை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. இந்த டீலும் பேசணும். இப்ப அவனு மும்பைக்கு வேலை செஞ்சிருக்கான்ல, காசு கொடுத்து அவனை கேகேஆருக்கு வர வாங்கணும். எல்லாத்தையும் அவன் கேகேஆர் போனாலும் இது பண்ண முடியாதா? அவனுக்கு கரெக்டான டீம் வந்து பஞ்சாபா? கேஎல் ராகுல் வாழ்ந்த இடம். ஆமா, அங்க போனா யாரே எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. நீ எத்தனை வருது என்ன வேணா பண்ணலாம்டா, ஓபி அடிக்கலாம்டா. தூக்கி சாம் கரனை கேப்டன். அங்க போனா அந்த மேட்சுக்கு ஒரு வியூவர்ஷிப்பே இருக்காது, ஜாலியா வரலாம். இன்னொரு சாம் கரனை கேப்டனா போட்டு உட்கார வச்சிருவாங்களா? என்னப்பா சின்ன குழந்தையெல்லாம் விட்டு என்ன இப்படி உடனே மேலே அடிக்கிறான்ப்பா பேட்டிங் பண்ண. சாம் கரன் இருந்தா பரவாயில்ல, அங்க போயிட்டு தீபக் சரோட தம்பி இருக்கானுல்ல ராகுல் சகர், அவனை கேப்டனா போட்டுருவாரு நினைக்கிறேன் அடுத்த வருஷம். ஏண்டா அந்த டீம் நான் திண்ணையை பிடிச்சி நடந்தப்ப நீ எண்ணெயை பிடிச்சி நடந்த, நீ என்ன கேப்டன் டேபிள்ல இருந்து எங்கேயோ பாயிண்ட் டேபிள்ல இருந்து வெளியே போனவன் மும்பை, அவனை பத்தி
அதான்டா மும்பையும் பஞ்சாப் வெளியே போயிருச்சு, அவனை பத்தி ஜாலியா பேசிட்டு இருக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எதுக்கு இல்ல ப்ரோ 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 மும்பை ஜெயிக்கணும்னா ரோஹித் சர்மா பெஞ்ச் பண்ணணும், அப்பதான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியா என்ன பையனா அவனும் பெஞ்ச் தான் பண்ணி ஆகணும். பட் என்னன்னா நம்ம பெஞ்ச் போனது போயிடுச்சு. 1-2 மேட்சுக்காக தூக்கி நம்மள வேர்ல்டு கப்ல இருந்து பெஞ்ச் பண்ணிட்டானா என்ன பண்ணுது சொல்லி பயத்துல இன்னும் டீம்ல வச்சு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு வீடியோ போட்டாகணும் ப்ரோ, வேர்ல்டு கப் ஃபிக்சர்ஸை பத்தி நான் போட்டாகணும். ரோஹித் சர்மா அடிக்கிறதுக்குனே ஒரு 4 பேரை செட் பண்ணி வச்சிருக்கான். போட்டுறதெல்லாம் பாவண்டா, அப்பாவி டீம்டா அதெல்லாம். அப்பதானே ப்ரோ ஸ்டார்ட் பேட் பண்ணிட்டு 5 செஞ்சுரி வேர்ல்ட் கப் அப்படிலாம் சொல்ல முடியும். என்ன ப்ரோ நீங்க ஹையஸ்ட் ரன் கெட்டர் இதெல்லாம் வந்துரும்ல. லீக்ல ஹையஸ்ட் ரன் யார் அடிச்சா, இல்ல ஷார்ட் பால்ல செஞ்சுரி அடிச்சா, இத பத்தி நம்ம வந்து தனியா வேர்ல்டு கப் ஃபிக்சர்ஸை பத்தி பங்களாதேஷ்காரன் சொன்னப்ப நான் நம்பலடா. ஐசிசி ஈக்குவல் டு பிசிசிஐன்னு ஃபிக்சர்ஸை பார்த்து தான்டா எனக்கே புரியுது. பாகிஸ்தான் கூட மேட்ச் வரும்போது மட்டும் பாரு, கை பிடிச்சிக்கிச்சு, கால் பிடிச்சிக்கிச்சு, முதுகு பிடிச்சிக்கிச்சும்பா ஒருத்தனும். மத்த மேட்ச் எல்லாம் வந்துட்டு அண்ணன் நிறைக்கிறேன், டே நீ முடியலன்றதெல்லாம் அடுவ. குல்தீப் யாதவ் பாஸ் எனக்கு ஒரு பேட்டிங் சான்ஸ் கொடுத்தீங்க, நானும் ரேங்கிங்ல கொஞ்சம் மேல வந்துருவேன். ஸ்கை இருந்து சொல்லுவான், என்னடா நான் இருக்கும்போது கேக்குறேன், வேர்ல்டு கப் ஃபைனல்ல மட்டும் எனக்கு கொடுத்த, இப்ப கொடுக்க மாட்டியா ஸ்ட்ரைக்கு? அப்படி ஒரு ஷெட்யூல் நான் பார்த்ததே இல்லடா. என்ன இப்படி ஒரு ஷெட்யூல் நான் பார்த்ததே இல்ல. அந்த ஷெட்யூலே ஒரு பெரிய ஸ்கேம் தான். அந்த ஷெட்யூலை பத்தி தனி வீடியோவா நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி பேசணும்னா ஒரு குரூப் இருக்கு, கொடூர சிஎஸ்கே ஃபேன்ஸ் குரூப். அவனுங்க வந்து ஒரு சார்ட் வச்சிருக்கானுங்க. அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே செகண்ட் பொசிஷன். ப்ரோ எஸ்ஆர்ஹெச்க்கு நெக்ஸ்ட் 2 மேட்சுமே ஹோம், சரிங்களா? அவங்களோட கணக்குப்படி எஸ்ஆர்ஹெச் 2 தோத்து, ஆர்ஆரும் தோத்து, நம்ம வந்து செகண்ட் பொசிஷன். ஒரு விஷயம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது, ஆர்ஆர் தோக்கற வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு, பட் செகண்ட் பொசிஷன் நமக்கு 2 மேட்சும் தோக்க மாட்டான்டா. ஏன்டா நீங்க வேற? இல்லடா, லாஸ்ட் 3 மேட்சும் லாஸ்டா ஆர்ஆர்க்கு. ஒண்ணா ஜெயிச்சிரும். ஆர்ஆர் என்ன தெரியுமா, ஆர்ஆர் சூப்பரா டீரெயில் ஆவான் ப்ரோ. போன வருஷம் இப்படிதான். அஸ்வின் வந்து ஃபுல் டைம் டெய்லி வீடியோ போடுவான், அல்லா போல் கொஞ்சம் நல்லா போல் அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருப்பான். லாஸ் ஆக ஆரம்பிச்சுல இருந்து கொஞ்சம் மெல்லமா போல் கொஞ்சம் மெல்லமா போல்னு வீடியோ போட்டுட்டு இருப்பான். போல் ஓல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த சிஎஸ்கே செகண்ட் வரணும்னா எத்தனை எஸ்ஆர்ஹெச் தோக்கணும், ஆர்ஆர் தோக்கணும், நம்ம ஜெயிக்கணும். மெயினா என்னோட பெஸ்ட் பிடிச்ச சினாரியா வந்து எல்எஸ்ஜி ஒரு மேட்சா தோக்கணும். நம்ம வந்து ஆர்சிபி கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளா, அதாவது தோத்தாலுமே மேபி பெரிய டிஃபரன்ஸ்ல தோக்காம, அண்டு எல்லாமே பாயில்ஸ் டவுன் டு வி ஷுட் பி சேசிங் ப்ரோ. நம்ம மட்டும் டிஃபெண்ட்லாம் பண்ணவே முடியாது. இருக்கிற பவுலிங்ல அங்க சின்ன பிச் கிரவுண்ட் வேற, இங்க சின்னசாமியில அங்கெல்லாம் போய் வேலைக்கே ஆகுது. எங்க வந்து நின்றுருக்கோம் பாத்தீங்களா, போட்ட வீடியோக்கெல்லாம் ஆர்சிபி கிட்ட வந்து நின்றுருக்கோம். கோலி மாதிரி இப்படி காமிச்சிடும், 5 கப் இருக்கும். கோலி வந்து பேட்டை காமிச்சு இப்படி பண்ணோம் ப்ரோ. நம்ம ஐபிஎல் கப் போட்டோ வச்சு 5 கப் இருக்க மட்டும் பேச